ஓம் நம சிவாய. வாழாகிடத்தியா என்னே அந்த மாத்தி என்றனர் என்கின்ற அடியார், அவருடைய இன்னொரு பேர் மாத்தி என்றனர். அந்த அடியார் சிவபெருமானுக்கு பூத்தொண்டு பண்றார். அங்க இருக்கிற மிகப்பெரிய மரங்கள்ல ஏறி பூக்கள்ல எத்தனை வகை இருக்குது? நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டு பூக்கள் அப்படின்ட்டு 4 வகையான பூ இருக்கு. நீர் பூக்கிற பூக்கள் தாமரை, அல்லி, அது போன்றது. கொடி பூக்கள்ன்றது அந்த மாதிரி பூவு. கோட்டு பூக்கள்ன்றது வந்து மருத்துவ பூக்கள், செண்பகம், அந்த மாதிரி பூக்கள். இந்த ஒரு பூக்களா தேர்ந்தெடுத்து அழகா கோவிலே கட்டி சாமிக்கு அணிந்து சந்தோஷப்படுற தொண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த அதிகாலையில நம்ம பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்கள், தேனீக்கள் எல்லாம் வந்து அந்த பூவை வந்து எக்ஸல் பண்ணிடுது. அதனால ஒரு நேரம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இப்ப பாருங்க, ஐயா ஒரு மாலையை போட்டு மாலை போடுறது சந்தோஷமா கஷ்டமா நீங்களே புரிஞ்சுக்கீங்க. மாடானா கேட்க மாட்டாங்க. எப்படி போட்டு கூடாது, குத்தம் குத்தம் நான் அப்படி இப்படி தள்ளி விட்டுட்டு ஆமா இடையில பண்ணணும். அந்த சாமிக்கு அந்த பூக்களை ஈக்கள் வைப்பதற்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆசை வருது. ஒருத்தருக்கு ஒரு ஆசை சொன்னேன் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ஆசை வரும். சபரிமலைக்கு போறோம், மாலை போடுறேன், நாளைக்கு சபரிமலை யாத்திரை போக போறேன். இப்போ நான் சாமிகிட்ட ஒரு ஆசையை கேட்பேன். ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், சாமிகிட்ட விண்ணப்பம் வைப்பேன். ஒரு அடியார் கேட்கிறார், ஐயப்பன்கிட்ட என்ன கேட்கணும்னு அது நமக்கு உணர்த்துறார். கார்த்திகை அதிகாலை நீராடி கடவுளே உன் திருநாமம் நான் பாடி உன் திருவடி வாசலிலே நின்று வேண்டும் வரம் எனக்கு தந்திர வேண்டும் கேட்கிறார். இப்ப ஐயா இருக்காரு வாசையா, வாசையா இப்ப எங்க இருக்கீங்கன்னு நான் போன்ல கேட்கிறேன். அவர் சொல்றாரு நான் திருச்செந்தூர்ல இருக்கேன்ட்டு. திருச்செந்தூர்ல இருக்கிறேன், ஆலயத்தில் இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நான் அவர் வாழ்க்கணும். எப்படி வாழ்க்கலாம்? எப்படி வாழ்க்கணும் சொல்லுங்க, என்ன வாழ்க்கணும்? எப்படி வாழ்க்கணும்? நல்ல வாழ்க்கணும். நீ மண்ணா போட்டு வாழ்க்க முடியுமா? கேட்கிறேன், திருச்செந்தூர்ல இருக்கிறேன், சரி நீ மண்ணா போ. அதுதான் போல இந்த மனுஷனும் சொல்ல. ஒரு அடியார் கேட்கிறாரு, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் என்றார். அவருக்கு ஆசை. மரமானாலும் பழமுதை சோலையில் மரமாகும். இது போன்று ஒருவருக்கு ஒரு ஆசை. இந்த அடியாருக்கு ஆசை என்னன்னு கேட்டால், இந்த சிவபெருமானுக்கு பூஜைக்கு உண்டான பொருட்கள், அந்த முக்கியம் இந்த பூக்கள். இந்த பூக்களை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்கள் வந்து மொய்த்து அது எச்சில் ஆகிறது. எச்சில் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம பறிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றது யோசிக்கிறார். சாமி முன்னாடி உடனே சாமி கிட்ட கேட்கிறார், எனக்கு அந்த மரத்துல அதிகாலையில மரம் ஏறி அந்த பூவை பறிக்கிறதுக்கு புலியினுடைய நகமும், கால்கைகளில் புலியினுடைய நகமும், அந்த புலியுடைய கண்ணையும் கூட இறைவான்னு கேட்கிறார். காலையில ஏறி மரத்துல பூ பறிக்கணும், புலி நல்லா மறையணும். அதனால எனக்கு அந்த புலியினுடைய நகங்களை கொடு, கால்கையில கொடு, அந்த புலியினுடைய கண் பார்வை எனக்கு கொடுத்து கேட்டு வாங்கினதுனால அவருடைய திருநாமம் புலிக்கால் முனிவர். அந்த புலிக்கால் முனிவர் அவதாரம் செய்த திருத்தலம் திரு எருக்கத்து முனிவர். அந்த புலிக்கால் முனிவர் அவருடைய சமஸ்கிருத நேம் வந்து
சொக்கநாத கடவுள் மீனாட்சி அம்மையோட ரிஷபவாகனத்துல புறப்பட்டு போயிட்டாரு திருப்பரங்குன்றத்துக்கு. அன்னைக்கு ஒரு நாள் தரிசனம் இல்லைங்க, நடைய மூடிட்டாங்க. அதே தான் நம்ம மாணிக்க வாசகர் என்னைக்கு பெருமைப்பட்டதோ அந்த நாள் பிட்டுக்கு மண் சுமந்த நாள், அந்த பிட்டுக்கு வந்து காட்சி கொடுக்க போடுவார். அன்னைக்கு நாங்கள் கோயில் தரிசனம் கிடையாது. அது மாதிரி 7 நாட்கள் கோயில் நடப்படி இருக்கும். அந்த சொக்கநாத கடவுள் சொல்றாரு, என்னுடைய பக்தன் வெளியே பாடிட்டு இருக்க, அவனை உள்ள கூட்டிட்டு வாங்க நாளைக்கு. அவருக்காகவே போய் சொல்றார், நாளைக்கு என்னுடைய அடியார்கள் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க உள்ள வந்து உட்கார்ந்து பாடுங்க. சாமியோட உத்தரவு வந்துச்சு. அடியார்கள் வராங்க காலையில, அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் செய்து அந்த மதங்க சொல்லாமணி அம்மையாரையும் நீலகண்ட நாயனாரையும் ஆலய பிரவேசத்துக்காக உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள கூட்டிட்டு போன பேர் ஊகையில உட்கார்ந்துக்கிற இடம் ஈரமா இருக்குதுன்னு கூட பார்க்கல, அப்படியே உட்கார்ந்து யாழ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாழ் என்பது இன்னைக்கு இருக்கிற வீணையை ஒத்த ஒரு கருவி. இன்னைக்கு இருக்கிற வீணையை ஒத்த ஒரு கருவி யாழ். வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெய் மறந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள இருந்து சொக்கநாத கடவுள் பார்க்கிறார். அவன் வந்த வேகத்துல கீழே உட்காந்துட்டான். அந்த தரை ஈரமா இருக்குது. தரையில வீணையை வச்சிருக்கான், யாழை வச்சிருக்கான். அந்த யாழ் வந்து ஈரமாயிடுச்சுன்னா அந்த சுருதி குறைஞ்சிருமே. இவ்வளவு லயமான ஒரு இசையை வந்து கேட்கிற வாய்ப்பு நமக்கு இல்லாத போயிடுமே சொக்கநாத கடவுள் நினைத்து அங்க இருக்கிற அடியார்களுக்கு திரும்பவும் அசரீதியா வைக்கிறார். அவன் கீழே தரையில உட்காந்து பாடுறான். அந்த நனைஞ்சு போச்சு உட்காந்துக்கிற இடம்லாம் அந்த யாழும் நனைந்து, அதனால ஒரு மனை ஒண்ணு அவருக்கு போட்டு உட்கார வைக்க. என்ன மனை? பொன்னால் செய்த மனை, சுத்த தங்கத்தால செஞ்ச மனையை கொண்டு வந்து போடுறாங்க அடியார்கள். போட்டு அதுக்கு மேல உட்கார வைக்கிறார். பார்த்தீங்களா சாமி நினைச்சாம எங்க உட்கார வைப்பார்? அந்த மனதில் உட்கார்ந்து பாடுறார். சாமியை பற்றி பாடுறார், பதியம் பாடுறார். அமுது பாடுறதுக்கு வேணுமா? வாய்ப்பு கிடைச்சாச்சு. நம்மெல்லாம் வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திக்க மாட்டேன்றோம். இப்போ எனக்கு மைக் வரல, நான் ஏன் பேச ஆரம்பிச்சேன்? எனக்கு கொடுத்த 1 மணி நேரத்தில் நான் ஒரு 15 நிமிஷம் அதை கழிக்க விரும்பல. உங்களுக்கு கேட்கும். என்னாலும் சத்தமாக இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு போய் மத்தியானம் அதிகமாக சாப்பிட்டேன், அது ஒரு ஜீரணமான மாதிரி இருக்கும். கட்டி பேசுனா எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். சும்மா உட்காந்து தூங்கி கழிக்கக்கூடாது. தன்னை தெரிந்தவனே காலத்தை போக்காது. மாணிக்கவாசகர் திருவாக்கு. அங்க பதிகம் பாடுறான். அங்க பதிகம் பாடி முடிச்ச உடனே அடுத்த தளத்துக்கு போறார். அடுத்த வேகம் போறார், திருவாரூருக்கு போறார், தியாகராஜ பெருமாள் கிட்ட போறார். சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுத்த அந்த சொக்கேச கடவுள்கிட்ட போறார். தியாகராஜ பெருமாள் கிட்ட தியாகராஜ பெருமாள் ஆலயத்துக்கு வெளியே நின்று பதிகம் பாடும்போது அங்கேயும் சாமி வந்து அசதியா சொல்றார், நட சாத்தி இருக்குது. நட சாத்தினதுக்கு அப்புறம் திறக்கிற பழக்கம் எங்கேயுமே கிடையாது, திறக்கக்கூடாது. ஆகம விதி பிரகாரம் ஒரு ஆலய நடம் 12 மணிக்கு மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஆலயத்தை உள்ள பிரவேசம் கூடாது. ஆலய பணியாளர்கள் உள்ள போவாங்க. ஆனால் வந்து கருவறை சாத்திதான் இருக்கும். திறந்து இப்பெல்லாம் வந்து யார் யாரும் வராங்க, திறந்து விடுன்றாங்க. செய்யக்கூடாது. ஆகம விதி பிரகாரம் அது தவறு. நட சாத்தியாச்சு. என்னுடைய பக்தன் வெளியே பதிகம் பாடிட்டு இருக்கான், பண்ணில் வாசிச்சுட்டு இருக்கான். அதை நான் நல்லா கேட்கணும். அதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு வாசலை உற்பத்தி பண்ணி அந்த 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 இடத்த கொஞ்சம் உடைச்சு அங்கேருந்து ஒரு வழி வச்சு அவனை கூட்டிக்குவான். திருவாரூர் தியாகராஜ பெருமாள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த வாசல் தனியாக இருக்குது. நீலகண்ட யாழ்ப்பாண நாயனருக்காக உருவாக்கப்பட்ட வாசல். அந்த இரவில் உடைச்சு அவர் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அங்கே உட்காந்து பதிகம் பாடுறார் சாமி முன்னாடி. அப்படியே ஒரு தலமாக பாடிட்டு வர்றார். சீர்காழிக்கு வர முதல்ல ஆலயத்துக்குள்ள வரும்போது கோபுர தரிசனம் முக்கியம்.
பண்ணிட்டு உள்ள வந்து விநாயகர் பெருமானுக்கு தோப்பு கரணம், தோற்பி கரணம்னு பேர். அது இருக்கிற சுழுமுனை நாடியை வந்து ஆக்டிவேட் பண்றது. அது இந்த இடத்துலையும் நரம்புகள் கூடுற இடம் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து அப்பு பஞ்சன்ற ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் 3 முறை 9 முறை உட்காந்து இருந்துட்டீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற நாடி நரம்புல ஆக்டிவ் ஆகி புத்துணர்ச்சி ஆகிடும். அதுக்காக தான் விநாயகருக்கு ஒரு வணக்கம், தோப்பு கரணம். இதை முதல்ல பண்ணது யாரு? பிரம்மா பண்ணார். தெரியும் இல்லையா? கைலாயத்துல சிவபெருமானை பார்க்கறதுக்காக பிரம்மா போறார். விநாயகர் பெருமான் குழந்தை விளையாடிட்டு இருக்குது, நம்ம குழந்தை விளையாடிட்டு இருக்குதுன்ட்டு அவரை வணங்காத போயிடாரு பிரம்மா. அது உள்ள போய் சாமி கிட்ட பேசுறப்ப ஐ மாமா அப்படின்ட்டு போனார் விநாயகர் பெருமான். இந்த சக்கரத்தை தூக்கி பண்ணிட்டார். சக்கரத்துல இவருக்கு என்ன வேலை? என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு, சக்கரத்தை கொடுக்குறாங்க உள்ள போய். அப்ப விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடுற குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த குழந்தை கடைகளை சிரிக்கும் போது வெளியே வந்து முடிஞ்சு சக்கரத்துக்கு மாவு ஓடிட்டார். அதுல இருந்து விநாயகர் பெருமானுக்கு தோப்பு கரணம் போடுற பழக்கம் வந்துச்சு. பண்ணிட்டு பிரதட்சமா சுற்றி வரணும். பின்னாடி முருகன் இருக்கார், பக்கத்துல இருக்காங்க சாமி பேர் நான் பின்னாடி இருக்கிற கங்காதீஸ்வரர் இருக்கார், அவருக்கு ஒரு வணக்கம் பண்ணணும். பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம பலிபீடம்னு ஒன்று வச்சிருக்காங்க. இங்க எல்லா ஆலயத்திலும் இருக்கு. அந்த பலிபீடம் முன்னாடி வந்து என்னுடைய ஆணவம், அகம்பாவம், கர்வம், முன்கோபம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் நாங்கள் பலியிட்டு உன்னை தரிசனம் பண்ண போறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீ இறக்கி வைக்கணும். வச்சுட்டு அடுத்தது நந்திய பெருமான் கிட்ட போகணும். நந்திய பெருமான் தான் இந்த கோயிலுடைய காப்பாளர். உள்ள இருந்து யார் போனாலும் சோதனை பண்ணி அனுப்புற வேலை நந்திய பெருமான். அவர்கிட்ட போயிட்டு நான் அப்பாவை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு ஆதரவு கொடுங்க, எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு நம்ம உள்ள போகணும். அது கூட நிறைய பேர் சொல்றாங்க, நான் பார்த்துருக்கேன் பண்றாங்க. என்னன்னா இந்த கையத்தையும் அவர் தோளில் போட்டு காது கூட போட்டு அந்த காது வந்து அந்த காலத்துல இங்க வரைக்கும் வந்துடும், 3 வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த காதை பொத்திட்டு அதெல்லாம் கூடாது. அது ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஒரு அம்மையார கேட்டா சொல்றாங்க, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாராம். அதனால காதுக்குள்ள வரல விட்டு நம்ம வழிபாடுகள் சரியில்லை. அதனாலதான் சிவபெருமானை அடைய முடியல. அவரை போய் வணங்கி சொல்லணும், நான் ஐயனை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கணும். கேட்டு அடுத்த நிலை படி ஏறும்போது அந்த தோரபாலகர்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் சாமியுடைய சீஃப் கமாண்டோ அவங்க தான். அவங்க கிட்ட உத்தரவு கேட்கணும், சாமியை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், என்னுடைய கர்வங்கள்லாம் இறக்கி வச்சுட்டேன் பலிபீடத்துல, நந்திய பெருமானை தரிசனம் பண்ணி விண்ணப்பம் கொடுத்துட்டேன். அவர் தான் கேட் பாஸ் கொடுப்பார். கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்தேன், இப்போ உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டேன், சாமியுடைய அருள் பெற்று நாங்கள் நலமோடு வாழ எனக்கு உத்தரவு கொடுங்க. உடனே சாமி அங்கே சொல்லிடுவார் தோரப்பாளர். அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கணும். அதுவும் ஆலயத்தில் சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரை வணங்கிட்டு வந்துடணும். அம்பாளை வணங்கணும். அம்பாளையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற பள்ளியறைன்னு இருக்கும், பள்ளியறை இருக்கிற இடத்துல பள்ளியறை பக்கத்தில் தான் உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த பள்ளியறைக்கு இரவு பாதுகாவலர் எல்லாரும் நந்தியன் பெருமானுடைய மூச்சு காற்றுல தான் நம்ம ஊஞ்சல் ஆடுவாங்க. இரவுல சாமியும் உள்ள வந்துருவார், அம்பாளும் உள்ள இருக்காங்க, நந்திய பெருமான் எதில் இருக்கார், தோரபாலர் பாதுகாவலா இருக்கார். இப்ப நீங்க எங்க சொல்ற விண்ணப்பம் நேரடியா சாமி கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட ஆடா பொறுப்பாங்க. போன ஜென்மத்தில் நந்திய துறவு பண்ணதான் இந்த ஜென்மத்தில் ஆடா பொறுப்புங்க. ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வயக்காட்டுக்கு போவாங்க, அங்கே இருக்கிற புல்லெல்லாம் அறுத்துன்னு வருவாங்க, மரத்தில்
ஏறி கொலை வெட்டுவாங்க, போட்டு நிழல்ல போட்டு நல்லா ஜம்முன்னு வளர்ப்பான். எதுக்கு? அந்த ஆடு நம்பி சாப்பிட்டு அவனே சுற்றிட்டு வரும். ஒரு நாள் குடிச்சு கசாப்பில் வந்துருவான், கட்டாம. அப்படி நல்ல ஆள பிறந்தவங்களா? அப்ப நரகம் எங்க இருக்குது? இங்கதான் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் நரகம். சொர்க்கம் எது? ஊர்ல பெரிய கோடீஸ்வரர் இருப்பான், ஒரு சாதாரண ஏழை குடும்பம் இருக்கும், 4 குழந்தைங்க இருக்கும். அந்த வீட்டில் ஒரு அப்பா மட்டும் சம்பாதிப்பார், அதுக்குள்ள வாழ்க்கை நடத்துவாங்க. ஒரு சின்ன வீடு, ஒரு விளக்கு, ஒரு ஃபேனு, அதுக்குள்ள சாப்பிட்டு 4 பேர் கடன் வாங்காத சந்தோஷமா அந்த குழந்தைய ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நல்ல மாதிரியே படிக்க வச்சு ஒழுக்கமா வளர்க்குறாங்க பாருங்க. அந்த குடும்பம் தான் சொர்க்கத்தில் வாழ்கிற குடும்பம். அவங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, சந்தோஷம் மனசு முழுக்க இருக்கும். மனசு முழுக்க சந்தோஷம் இருக்கும், எந்த வித கடந்தொல்லை இல்லை. இருந்தால் சாப்பாடு இல்லையா, நோ பூம்பாடு, பியா கிடையாது. அதை கூட்டிட்டு படுத்துருவாங்க, காலையில் எழுந்துருவாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் சொர்க்கம். நிம்மதியாக வாழ்றதுக்கு காசு பணம் தேவையில்லை. நிம்மதியான வாழ்க்கைக்கு காசு பணம் தேவையில்லை. நிஜம் சொல்றேன், கேளுங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு மன அமைதியா அந்த பணம் கொடுக்கவே மாட்டாது. நீ பணம் மேல எப்போ ஆசையை குறைக்கிறியோ அப்போ உன் மனசுல தானாவே அமைதி வரும். அந்த இடத்துல சிவபெருமான உட்கார எல்லாம் நீ தந்ததுப்பா, எனக்கு போதுமானது போக, முழுசா சொல்ல சொல்ல, எனக்கு போதுமானது போக மீதியே நான் அடியார்களுக்கு கொண்டு சேரப்பா, நான் நல்லா இருக்கிறப்பா. ஒரு நன்றியோட ஒரு வார்த்தை சாப்பிட்டு சொன்னப்பா, அது மீதி வேலையெல்லாம் அவன் பார்த்துப்பான். இதைத்தான் உங்கள்கிட்ட பக்தின்றது மூலியமா சாமி எதிர்பார்க்கிறான். ஒரு நாள் ஒரு முறையாவது எனக்கு நன்றி சொல்லடா, நான் தானடா உனக்கு கொடுக்குறேன். நான் போன இன்னைக்கு 10 ரூபாய் கபால்னு அச்சுன்னு வந்தேன். அவன் சொல்லுவான், டேய் நான் கொடுத்தேன்டா அவனுக்கு, நான் போய் கபால்னு அச்சுன்னு வந்தேன், நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு. அந்த கொடுத்த பெருமாளுக்கு நன்றி சொல்றது தான் பக்தி. அதை சொல்றேன்னு சொன்னா நமக்கு இல்லை முக்தி. தினந்தோறும் எந்திரிச்சோம்னா அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லணும். காலையில் எந்திரிச்சோடனே எது உண்மை? உண்மையிலேயும் உண்மை எது? எந்திரிச்சோடனே சொல்லுமாட்ட சொல்லணும், எப்பா நான் தான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லணும். உண்மை தானே? காலையில் உயிரோட எந்திரிச்சிட்டோம்ல, காலையில் எந்திரிச்சோம்ல உயிரோட, அப்போ உயிரோட இருக்குது உண்மை தானே? அப்போ அந்த உண்மையை சொல்லணும். எப்பா உன்னுடைய அருளால நல்லா எழுதிச்சுங்க, நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த மாதிரி மானுட ஜென்மத்தில் பிறந்ததுனால எனக்கு இந்த மாதிரி தொண்டுகள் இருக்கு, அதெல்லாம் செய்து கொடுன்னா அவன் வருவான் கூட. நான் பண்றவனுக்கு ஒரு நாளும் விடிவு காலம் வராது. என்னால் ஆவது யாரும் ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் சேரன்னு ஒப்படைச்சு பாருங்க. ஒப்படைச்சு பாருங்க, அந்த அன்பு பாருங்க, அந்த அன்பாக வேண்டுங்க, அந்த அன்பாக நினைங்க. நீங்க உட்காந்து காசு நினைக்க, நீங்க விசாரிச்சு அவசியம் ஆயிட்டு நினைச்சு பாருங்க, அந்த அம்மா காட்சி கொடுப்பாங்க. மொத்தவங்க சொல்ல வரும் இல்லையா, வீட்டில் உட்காந்து செஞ்சு பாருங்க. நேரம் 6:30 மணி ஆயிடுச்சு, இப்போ பூஜை நடந்துட்டு நினைச்சு பாருங்க, அந்த ஒலி சத்தம் கேட்கும் காதுல, சத்தியமா கேட்கும். இந்த பிறவி போயிடுச்சுன்னா, இந்த கண்ணை எடுத்துட்டேன்னா என்னால அந்த சாமியை பார்க்க முடியாதுன்னு கண்ணை பாடலான தவிர கண்ணு ஒரு கண்ணையும் கொடுக்க போறேன்னு வளர்க்கல. ஒன்னொரு முடிவு போகலாம். தன்னுடைய செருப்பு கால் எடுத்து சாமியுடைய திருமேனியில வச்சான் அடையாளத்துக்கு. கண்ணை பிடிக்கிட்டோம்னா திருப்பி எடுத்து கண்ணை வைக்கணும் இல்லையா சாமிக்கு, செருப்பு கால் எடுத்து வச்சான். அதை வலது கண்ணை அப்படி குத்த போகும்போது சாமி அப்படி கையை பிடிக்கிறார். கண்ணப்பா நெல், அது வரைக்கும் அவன் என்ன பண்ணலாம்? கண்ணை அப்பறதுனால கண்ணை அப்பியவர் கண்ணப்பன். எங்க இருக்குது பாசம்? எங்க இருக்குது? மதுரைக்கு தெரிஞ்சவரும் போகணும், போகணும். அந்த மாதிரி செய்யக்கூடாது.
ஆலய பிரவேசம் இப்படிதான் இருக்கணும். சாமி தரிசனம் பண்ணணும், விண்ணப்பம் வைக்கணும், ஏதாவது ஒரு நைவேத்திய பொருள் எடுத்துட்டு வரணும். அதை சாமிக்கு சங்கல்பம் பண்ணுறதுக்கு அப்புறம் அடியார்களுக்கு அதை பரிமாறணும். அப்போதான் நம்மளுடைய பக்தி முழுமையாக. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மூட நம்பிக்கை. சாமிகிட்ட விண்ணப்பமே வைக்க தெரியல. திருவாசகம் பாடணும், திருவாசகம் பாடுறோம். இப்போ திருவாசகம் பாடுறவங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். திருவாசகம் பாடுறவங்க என்ன பலன்? என்ன பலன் சொல்லாம சொல்லுங்க. என்ன பலன்? எங்க கழியுது? திருவாசகம் படிக்கிறீங்க, திருவாசகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அது போல நடக்கிறீங்களா? முடியாது. ஒரு அளவு கூட இருக்க முடியாது, ஒரு துளி கூட இருக்க முடியாது. திருவாசகம் மாணிவாசகம் என்ன சொல்றாரு? ஒட்டாரை யார் வேண்டும், ஊர் வேண்டும், பேர் வேண்டும், கட்டாரை யார் வேண்டும். படிச்சவன் வேண்டாம், சொந்தக்காரன் வேண்டாம், அப்பா அம்மா வேண்டாம், யாரும் வேண்டாம், நீ மட்டும் எனக்கு போதும். ஒட்டாரை யார் வேண்டும், ஊர் வேண்டும், பேர் வேண்டும், கட்டாரை யார் வேண்டும், கற்பனை குட்டாலத்து அமுதரை கூத்தா உன் கட்டாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். யாரும் வேண்டாம்பா. அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பாடின பாட்டுக்கு நீங்க ஏதாவது வேண்டாம்னு சொல்லி விடுவீங்களா? அப்ப எதுக்கு அந்த திருவாசகம்? ஒரு முறையாவது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திருவாசகம் சொல்ற மாதிரி நம்ம நடந்திருக்கோமா? மாணிக்க வாசகர் என்ன சொல்ற அதுக்கு ஒரே ஒரு நாள் நடந்திருக்கோமா? ஆனா காலே நம்ம பின்னாடி நடந்து வந்தோம்னா சிவபெருமான் அடியார்கள் பின்னாடி எல்லாம் அந்த செங்கமல பொற்பாதம் தந்தர்களும் சேவகனை அங்கன் அரசை அடியோருக்கு ஆரம்பித்த நங்கன் பெருமானை பாடி அவனை பாடினாலே நடந்தனையா? அது கூட நடந்தமா? ஏன் முடியல நம்மளால? ஏதோ ஒன்று இடிக்குது இல்லை, ஏதோ ஒன்று அங்கே குறையுது இல்லை, உங்க பக்தியில் ஏதோ ஒன்று குறையுது இல்லை. அது எப்போ அந்த குறையை தீர்க்க போறீங்க? எப்ப தீர்க்க போறீங்க? காலம் கல்விகளை எப்படி கரையும்? எதை விட்டீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் 100 முறை 200 முறை திருவாசகம் முற்றோடு பண்ணீங்க. திருவாசகம் முற்றோடுல போய் படிச்சு மாணிக்க வாசகர் சொன்னதுல எது ஒண்ணு விட்டீங்க? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க விட்டாலும் அவர் கழிப்பாரு, நீங்க விட மாட்டேன்றீங்களா? அவர் எப்படி கழிப்பாரு? சிவபெருமானை தியானிக்கும் போது நீ எதுவுமே வேண்டாம்னு கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு. இதான் ரகசியம் தெரிஞ்சுங்க. சிவபெருமான கிட்ட போயிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாமான்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? இந்த உள் மனசு இல்லை, அது அதுக்கு தெரியும். இந்த உள் மனசு அதுக்கு தெரியும். என்ன பண்ணார்? காட்டுக்கு வேட்டையாடுறதுனா போனாரு. அந்த காட்டுல வந்து சிவலிங்கம் தனியா இருக்கிற பார்த்தோன்னே என்ன நினைச்சாரு? நீ ராத்திரியெல்லாம் தனியா இருப்பியே, இந்த காட்டுல கொடிய விலங்குகள் இருக்குது, உனக்கு ஏதாவது ஆயிடுமே, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திச்சாரு. பாத்தீங்களா? நமக்கு இந்த பாசம் எப்போவாது வந்துதா? ஆலயத்துக்கு 8:45 மணிக்கு போறோம், நட சாத்திரம் இது சீக்கிரம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது? எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த வேடனுக்கு இருக்கிற பக்தி நமக்கு இல்லையா? அதனால 7 நாள்ல முக்தியை கொடுத்தாரு சிவபெருமான். பரபோசனியாருக்கு கொடுத்தாரா, இந்த வேடனுக்கு கொடுத்தாரா? தென்னப்பனுக்கு கொடுத்தாரு. தென்னப்பனுக்கு கொடுக்குற தென்னப்பனும் அங்க புகார் சொல்றான், பரபோசனியாரும் அங்க புகார் சொல்றான். 2 பேரும் பூஜை பண்றாங்க. ஆன்மீகத்தால ஆகம விதி பிரகாரம் பரபோசனியார் பூஜை பண்றார், வழிபாடு பண்றார். கண்ணப்ப என்ன பண்றான்? மாமிசத்தை வச்சு சாமிக்கு அமுது செய்யறாரு. அந்த மாமிசம் வச்சு அமுது செய்த கண்ணப்ப நாயனாருக்கு 7 நாள்ல மோட்சத்தை கொடுக்குறார். இப்ப சாமி மேல நமக்கு கோபம் வருது.
ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வுள்ள சிவபெருமான் தான் ஆகமும். அந்த ஆகமும் ஒரு அசாமுறை. ஏன் இப்ப அசுத்தம் பண்றீங்க? எங்கேயும் ஒரு பதிவு பாடுங்க, மறுநாள் போங்க, மறுநாள் போங்க, அடுத்த நாள் போங்க. எல்லா நாளும் சாமி அங்கே தான் இருக்கிறார். பக்தியில் இருக்கிற குறைச்சல், பக்தி ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது. எதுக்கோ ஒன்றுக்கு நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரு பெருமை. ஆமாம், எங்கே இருக்க திருவண்ணாமலை இருக்க என் போய் என்ன பண்ணுன அங்கே போய் பக்தியை பக்தியாக பண்ணுங்க. ஆலயத்தை போனால் ஆலயத்தை தூய்மையாக வச்சுங்க. அடியார்களோட அன்போட பழங்க. மனசை அமைதி பண்ணுங்க. மனசை அமைதி பண்ணீங்கன்னா சிவபெருமான் எழுந்தருள்வார். மனசை அமைதி பண்ணுங்க. தேவாரம் திருவாசனம் படிங்க. ஒன்றாவது வாயை திறந்து பாடுங்க. ஒரு முறையாவது வாயை திறந்து பாடுங்க. அந்த பாடுற அடியார்களோடு சேர்ந்து தொண்டு செய்யுங்க. உழவார பணி கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த உழவுன்ற ஆழ்ந்த கையில் ஏற்றினாலே உங்களுக்கு நல்ல கதி நிச்சயம். நல்ல கதி கண்டிப்பாக சாமி தருவார். சரியா மார்க்கம், கிரியா மார்க்கம், ஞான மார்க்கம், 3 மார்க்கத்தில் சிவபெருமான யோகத்திலையும் பண்ணலாம், ஞானத்திலையும் பண்ணலாம், சரியில பண்ணலாம், கிரியில பண்ணலாம். ஒரு அடியார்களும் இந்த 4 மார்க்கத்தில் வந்தவங்க தான். அதில் நமக்கு சாமி நல்ல தெம்ப கொடுத்துருக்கிறார். சரியா மார்க்கத்தில் பண்ணலாம். சரியாது சாரியத்தாலும் சில தொண்டு ஞானத்தால வாழ்கிற அளவுக்கு நமக்கு சாமி இன்னும் அறிவை கொடுக்கல, எனக்கு கொடுக்கல. அந்த அறிவை சாமி இன்னும் தரல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நீங்க திருவாசக சிந்தாமணிகள், நீங்க திருவாசக சிந்தாமணிகள். அதனால எங்க திருவாசகம் இருந்தாலும் போய் ஒரு பதியத்தை முழுசா பாருங்க. அதற்கு பிரகாரம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் சிவபெருமான் பார்த்துப்பார். நம்மளை ஆட்டி படைக்கிறவர்கள் அவர் தான். நம்மளை ஆட்டி படுத்து அவர் உள்ள ஆடுறதுன்னா நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஆடவே முடியாது, அடங்கிடுவோம். உள்ள போன காத்து திருப்பி வெளியே வரலன்னா போச்சு. 8 பேர் உள்ள உட்காந்து டான்ஸ் ஆடுறாங்க. 8 வாயுக்கள், 10 நாடிகள், 10 நாடிகள். அந்த 10 நாடியும் ஒரு வேலையை செஞ்சுட்டு, பேசுறதுக்கு ஒரு காத்து, உணவு ஜீவனம் ஒரு காத்து, இந்த கையை தூக்கிறதுக்கு ஒரு காத்து. இந்த 10 காத்துல ஒரு காத்து போனது திரும்பி வரலன்னா உபான ஒரு காத்து இருக்குது. அது திரும்பி வரலன்னா வித்துக்குறையும் இப்படியேதான் நிற்கும். இப்படின்னா இப்படிதான் நிற்கும். போச்சு. அபானன், உபானன், பூர்வன், தனஞ்சயன், நாதன், தேவதத்தன், தனஞ்சயன், இது மாதிரி ஒரு 9-10 வாயுக்கள் தான் நம்ம ஆட்சிப்படுத்துது. இந்த வாயுக்கெல்லாம் அதிபதி சிவபெருமான் காலத்தேற்படும். நம்ம தாங்கிட்டு இருக்குது பூமி. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் நம்மளை தாங்கிட்டு இருக்கார். உடம்புல வெப்பத்தை கொடுக்குறார். அண்ணாமலையார் இந்த வெப்பம் போயிடுச்சுன்னா பல்ஸ் டவுன் போச்சு. அப்போ இந்த 5 பூதங்களும், அந்த பஞ்சபூதங்களும் நம்மளை இயற்கையிலேயே நல்லா படைச்சிருக்காங்க, நல்லா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம சாமிக்கு மேல அன்பு சொல்றது என்ன கஷ்டம், எவ்வளவு கஷ்டமா பேசுறது தெரியுமா? பக்கத்துல ஒரு ஆலயத்துக்கு தண்டோடு போங்க, சொல்லுங்க, இந்த விண்ணப்பம் வைங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லுங்க. ஒரு வார்த்தை தண்டோடு சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன். யார் பேசினாலும் அவங்ககிட்ட சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கிறேன், என் வீட்டுக்காரன் சம்பாதிச்சு போறேன், அப்படி பேச கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், இறைவனுடைய வரலாறு ஒரு வார்த்தை அவர் சேர்த்துக்குவேன். எப்படி இருக்கீங்க, இறைவன் வரலாறுனால சௌக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு சொல்லி பாருங்க.
அவன் வருவானா? வரவே மாட்டான். ஒரு நாளும் நம்ம வர மாட்டான். நம்ம குழந்தை தப்பு பண்ணுதுன்னு நினைச்சு ஒரு நாள் மன்னிச்சு விடுறதுனால நம்ம அம்மா உயிரோட இருக்கோம். சாமி கிட்ட மனசுக்குள்ளே கேட்கிறேன். உடனே சாமி சொல்ற, இது திருமணம் இல்லை, உனக்கு முக்தி கொடுக்குறேன். உனக்கு உங்க அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க, எதையோ பாருங்க. நம்ம கதையை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம இதிகாசம் தெரியாது, நம்ம வரலாற்று. நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. கடவுளுக்கே அந்த கதிங்க, இந்த ஐராவணன்ற ஒரு யானை தெரியுங்களா? அதை ஒரு முதல்ல காலை பிடிச்சி கடிக்கும். இதை அதுக்கு சாபம். அந்த காலை கடிக்கும் போது அந்த யானை என்ன கூப்பிடுது? யாரை கூப்பிடுது? ஆதிமூலம்னு கூப்பிடுல. இந்த கதையை மறந்து சொல்றது கஜேந்திர மோட்சம். ஆதிமூலம் உடனே கிருஷ்ண பரமாத்திரம் வர்றார் கஜேந்திரனுக்கு காப்பாற்றுறதுக்கு காலை முதல்ல பிடிச்சிருச்சு. பேசுறாரு, அவன் என்னை கூப்பிட்டுட்டான், அவனை விட்டுடு சொல்லுது. இயற்கைக்கு மாறா எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு இது நடக்கணுன்றது விதி. நீங்க கடவுளா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். எப்படி இது பண்றீங்க? என்ன உங்களுக்கு மறந்து போச்சா? அப்போ அந்த நீதி தேவதை கேட்கும்போது அவர் சொல்றாரு, மறந்துட்டு என்ன வச்சீங்க? அவன் என் பேரை சொல்லிட்டான், அவனை விட்டுடு என்ன வேணா பிடிச்சிடும். ஒன்று அந்த இயற்கைக்கு உட்பட்ட அந்த விதி கேட்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பிடிச்சிக்கோ, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் என்ன பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்த அவதாரம் கிருஷ்ணன் என்ன எடுக்கிறார்? ராம அவதாரம் எடுக்கிறார். ராம அவதாரத்தில் அவருக்கு மறதி வந்துடுச்சு. இந்த மறந்துட்டியான்னு கேட்குறாங்க. நீ கடவுள் உங்களுக்கு மறந்து போச்சா? ஆமாம், எனக்கு மறந்து போச்சு. இந்த மறதி எனக்கு அடுத்த ஜென்மத்தில் கொடு, இந்த தண்டனையை மறதியாக கொடு, நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அவங்க விட்டுட்டு இப்போ கஜேந்திரனுக்கு மோசம் கொடுத்தாச்சு. இவருக்கு அடுத்த ஜென்மத்தில் இவருக்கு ஞாபகம் மறதின்ற ஒரு நோய் இவருக்கு வரும். ராமன் அவதாரம் எடுத்துட்டார். ஆனால் அவருக்கு நம்மளோட அவதார புருஷன்றது மறந்து போச்சு. மக்களோட மக்கள் தானே வாழ்ந்தார். தன்னுடைய மனைவியை ராவணனை கடத்திட்டு போகும்போது தன்னுடைய வானர படைகளோட போய் சண்டை போட்டு கொட்டி வந்தார். இவருடைய அவதாரம் மறந்து போச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அவதாரமே மறந்து போச்சு. எப்ப ஒருத்தன் தன்னுடைய அடையாளத்தை மறக்கிறானோ அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நம்ம குழந்தைகளுக்கு நாம யாருன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு ஆலய வழிபாடு இருக்குதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னு தினத்தோடு சொல்லணும் குழந்தைகிட்ட. நம்ம மட்டும் 70 வயசு 75 வயசுலாம் தேவையில்லை. 10 வயசு 5 வயசு குழந்தைகளும் இன்னைக்கு தேவை. அவங்களுக்கு தான் ஆன்மீகம் தெரியணும். எல்லா மதத்திலையும் இருக்குது, இந்து மதத்தை தவிர. குழந்தைகளை கூட்டிக்கலாம், விளையாட்டு போட்டுமே, ஒரு நாள் காலை கொடுத்து கேட்குமே, நம்மளும் சொல்லி வைக்கலாம். அதனால நீங்க எல்லாம் ஒருத்தரும் ஆலயத்துக்கு வரும்போது உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, எதுக்கு சாமியை வணங்குறோம், எதுக்கு நெத்தி முகத்தில் மஞ்சள் தைக்கிறோம், எதுக்கு குங்குமம் வைக்கிறோம். நம்ம சொல்றதெல்லாம் வேற மாதிரி பண்றாங்க. இதுல குங்குமம்னா ஸ்டிக்கர் போட்டு, ஸ்டிக்கர் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் ஒரே ஒரு டாட் தான் வைக்கிறாங்க. ஒரு டாட் தான் வைக்கிறாங்க. எல்லாம் சொல்லாதீங்க, அது உங்களுக்கு தெரியும். அதுவும் கருப்பு போட்டு. ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டு வந்தாங்க. ஐயா, என் பொண்ணு நெத்தில கருப்பு போட்டுதான் வைக்கிறேன். நான் சொன்ன பொட்டே வைக்கலையம்மா, வச்சிருக்காங்க. ஒன்றா தேடி கொடுத்து கண்ணையில் எடுத்து போட்டு கிட்ட போய் உத்து அப்படி பார்த்தா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. சொல்லுங்கய்யா, கருப்பு போட்டு வைக்கிறாங்க.
ஏதோ ஒன்று வைக்கிறேன். நீ பண்ணுறதாம சரி, நல்லா சரி. என்னங்க நான் சொன்னா எப்படி சொல்றீங்க? ஆமாம், நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவன் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கருப்புன்னு பாட்டு பாடுறாருப்பா. எனக்கு எதுக்கு வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போனால் அங்கே வாங்கினா அப்புறம் நாளைக்கு கூப்பிட்டு வர மாட்டான். குழந்தைங்க சொல்லி கொடுங்க. அந்த குங்குமத்தில் என்னென்ன இருக்கு? இருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட். அது வேற எல்லாமே டூப்ளிகேட். காஞ்சிபுரத்தில் போனால் ஒரிஜினல் குங்குமம் கிடைக்கிது. ஒரு 50 கிராம் வந்து 200 ரூபாய். ஒரிஜினல் மஞ்சள், அந்த மஞ்சளில் படிகாரத்துக்கு கூட சொன்னாங்க 3 கலந்தா மஞ்சள். இந்த நாடுகள் ஒடுங்கிற இடத்துல இந்த இடம் சூடாக இருக்கும், அந்த இடம் குளிர்ச்சி ஆகிறதுக்காக மஞ்சள் குங்குமம். இந்த குங்குமத்தை பேப்பரில் படிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பேப்பர் மஞ்சள் ஆகும். ஒரிஜினல் மஞ்சள், ஒரிஜினல் சந்தனம் கிடைக்குது. மேலே போனோம்னா கிரீன் ட்ரேடர்ஸில் இருக்குது. ஒரு 50 கிராம் 200 ரூபாய் சொல்லுவோம். ஒரிஜினல் கொஞ்சம் வச்சிங்கன்னா உச்சி குளிர்ச்சி. திருநீர் வீட்டில் பித்தளை பாத்திரம் இருக்குது. அது உலோகத்தான பொருள், உலோகத்தால் ஆன பொருள், கடினமானது. கொஞ்சம் அப்படி ஏதாவது டேமேஜ் பண்ணி குத்துனோம்னா ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கடினமான பொருளை பல ஆகிறதுக்கு லேசாக விபூதியை போட்டு அப்படி தேய்க்கணும். நல்லா கழுவிட்டு அந்த கடினமான அந்த உலோகத்துக்கு மேலே கொஞ்சோண்டு விபூதியை போட்டு அப்படி லேசாக அப்படி தொலைக்கணும். பலன்னு ஆகிப்போகுது. அப்போ இந்த மென்மையான உடம்பு, இந்த தோலுக்கு அந்த திடீர் எடுத்து சிவசிவான பூசை நான் செஞ்ச விலையெல்லாம் போயிடுவேன். செஞ்ச விலையெல்லாம் போயிடும். செஞ்ச விலையெல்லாம் தொலைஞ்சு போயிடும். எப்படி பூசணும்? பூசி பழக்கப்பட்டீங்களோ அதுக்கப்புறம் எப்படி முறையோடு பூசணுமோ அது மாதிரி பூசுங்க. முதல்ல பூச பழகுங்க, அதுக்கப்புறம் முறையோடு பூசுங்க. அவன் தெளிவாக பூசினா அன்னைக்கு செஞ்ச வேலை போயிடும். கங்காளம் பூச கஷ்டத்தின்ட்டு மங்காமல் பூசி மகிழ்வேற ஏமாயி தங்கா எல்லாம் போய் சொல்லிக்கு போயிடும். அதனால் இன்னையிலிருந்து யாராவது ஒருத்தர் திரும்பினா போதும், எல்லாத்தையும் திருத்த. வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சொல்லுங்க, திருநீர் பூசங்க, மஞ்சள் குங்குமம் வைமா, காலைல புளி, சாயந்தரம் வச்சுட்டா கை கால் அலந்து சாமியை வணங்கு, ஒரு விளக்கு போடு, ஏதாவது ஒரு பதியத்தை ஸ்லோகம் பாடு. நீங்களும் அந்த சாயந்தரம் நேரத்தில் இந்த ஒலிபெருக்கையெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ஒரு சில டிவியில் வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் படம் முடிகிற சீன் வரும். 5:45 மணிக்கு விளக்கேற்றது நம்ம பாடம் கட்டிருப்போம். சண்முகம் நீ விளக்கேற்றியா அந்த கர்மத்தை பார்க்க நிறுத்துங்க. இந்து மதத்தில் பண்ணுங்க, இன்னும் பொறுப்பு குறைய என்னன்னு தெரியாது. ஜோதி டிவி வருது, அதை பாருங்க. ஜோதி டிவியில் 24 மணி நேரம் ஒளிபரப்பாகுது, எந்த வித விளம்பரமும் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஏற்ற நிகழ்ச்சி அதில் இருக்குது, அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது. வயது பெண்களுக்கு ஒன்றா நிகழ்ச்சி இருக்குது, ஆன்மீக சம்மந்தப்பட்டது. இருக்குது பாருங்க, ஜோதி டிவி வச்சு பாருங்க. எல்லா ஆலய தரிசனத்தையும் காட்டலாம். பொழுதுபோக்குன்னு இருக்குது, அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது. மக்களே, நமக்கு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பை சொல்லிருக்காங்க. நல்லதோ வாய்ப்பு மானுட ஜென்மம் எடுத்தது. அந்த மானுட ஜென்மத்தில் சிவபெருமான வணங்கி எல்லாம் பரம்பொருள் அருள் பெற்று உயிர்மாறு இறைவனை வேண்டி இதோடு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யணும். அடுத்த மாதம் மற்றொரு தலைப்பில் நம்ம அனைவரும் சிந்திக்கலாம். மார்கழி மாதம் வருது, வீட்டை பெருக்கி கோலம் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாமி பிள்ளையார் வைங்க, தினந்தோறும் முடிஞ்ச வரைக்கும் வைங்க. தை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்க. சாணி எங்க போடுது? மாடு வந்து பேப்பரா போடுது. எதை ஒண்ணு ஒரு விநாயகர் மாலையை வாசலில் வச்சு தினந்தோறும் வணங்குங்க. இறை வழிபாடு நமக்கு வந்து வாழ்க்கையை உன்னதமான நிலைக்கு கொண்டு போகணுன்றது உண்மை. இதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த சத்சங்கத்தில் நம்ம
நம்ம கலந்து பேசுகிறோம். இது கலந்து பேசுறது தான். அதுக்கு ஒரு நாயன்மார் தேவைப்படுது. அந்த நாயன்மார் என்ன தொண்டு செஞ்சாருன்றது இது வரைக்கும் பேசணும். அவருக்கு தெரிஞ்ச இசையை வாசித்து இறைவனை சேர்ந்தார். அதனால நாம எல்லாம் முடிஞ்சதை சிவபெருமானுக்கு தொண்டா செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்க அருளுக்கு பாத்திரமாகுவார். உங்கள் அனைவர் திருவடியையும் தொட்டு வணங்கி கேட்டு இதோடு தயவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திலே போற்றி. திருச்சிற்றம்பலம். நாளைக்கு சபரிமலை யாத்திரை நாளைக்கு கிளம்புறோம். அண்ணாமலை ஐப்பம் கோயிலில் இருமுடி. தயவு செஞ்சு யாரும் வர வேண்டாம்.